அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காய் கூடான கூடி சோத்திரங்க தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உமது ஆலயத்தில் நாங்கள் பிரவேசித்து உம்மை குறித்து தியானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திரு. அதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. இது ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸுக்காக பயிற்சி எடுக்க இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆயர் அவர்கள் இந்த பாடத்தை நடத்தும் பொழுது ஆண்டவரே, அவர் நன்றாக மனதில் அதை ஏற்றி அவர்களுக்கு வாழ்க்கையிலே தேவையான அந்த பகுதிகளை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்ள கிருபை செய்திருங்க தாவே. அறியாத சில காரியங்களை ஆயர் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் திடமிருந்த வாழ்க்கையில் ஆண்டவரை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நன்றாக மனதில் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்திருங்க தாவே. எடுக்கிற பாடங்களை மனதில் நிற்க வைக்கவும், விசேஷமாக ஆண்டவரை அவர்களை பெற்றவர்கள் தாய் தகப்பன் இருவரையும் ஆசீர்வதிங்க தாவே. இந்த பிள்ளைகளை இந்த நாட்களிலே அவர்கள் அழைத்து இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதி. ஆயர் எடுக்கிற பாடங்களை நன்றாக மனதில் கிருபை செய்ய, விசேஷமாக ஆயரையும் ஆயர் குடும்பத்தாரையும் மற்றும் உள்ள இங்கே வந்திருக்கும் சகோதரர்களையும் நீர் ஆசீர்வதித்து கிருபை செய்தலுங்க தாவே. இந்த நடக்கிற காரியங்கள் மொத்தத்தையும் ஆண்டவர் உமது கைகளில் ஒப்புகிறோம். இதா குமரன் பஸ்தாவி திருமண நாமத்தினாலே ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அன்பிற்கினே திடப்படுத்தல் பிள்ளைகளே, இந்த 9ஆம் வகுப்பு இல்லைங்களா, 9ஆம் வகுப்பு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் 9ஆம் வகுப்பு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வருக வருகின்ற வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டாங்க. இல்லை டவுட் இல்லை, அது அந்த வார்த்தையில் சொல்லுங்க. மெடிட்டரேனியன் ஓஷன் ஆர் சி. இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு இது இருக்கு. என்ன அது இங்க இருக்கு? உங்க பைபிள் எடுத்து பாருங்க. டெட் சி, சவக்கடல் அல்லது உப்புக்கடல். இங்க கேலிலி. Sea of Galilee. ஓகே, இங்க இதை 3ஆ பிரிச்சு காட்டணும் உங்களுக்கு இல்லையா? இது வந்து ஜோர்டன், இது வந்து ரிவர் ஜோர்டன். இங்கு ஜுடேயா, சமாரியா, கலிலி. அதை வார்த்தையில் சொல்றேன், எழுதிங்க. சாலமோன் ஆட்சிக்கு பிறகு எழுதணும்னா ஆஃப்டர் சாலமோன்ஸ் ரெஜிம் ஆர் சாலமோன்ஸ் எம்பையர் ஆர் சாலமோன்ஸ் ரூல் ஆர் சாலமோன்ஸ் கவர்மெண்ட். தமிழில் எழுதணுன்றவங்க எழுதிங்க, சாலமோன் ஆட்சி காலத்துக்கு பிறகு. ஆஃப்டர் த ரெயின் ஆர் ரூல் ஆஃப் கிங் சாலமன், the United Kingdom of Israel splitted
2. ஒன்றுபட்ட இஸ்ரேல் அரசு இரண்டாக பிளவுபட்டது. நான் 2ன்னு சொல்லிட்டு 3 போட்டிருக்கீங்களே நீங்க கேட்கலாம். சரியா? இது ஆக்சுவலா இந்த இந்த ஃபிகர் வந்து நியூ டெஸ்டமென்ட் பீரியட்ல. சரியா? இப்போ மொத்தமும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோல்ல தான், இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இங்க மட்டும்தான் ஜூடேயா, ஒன் கிளான் ஆர் ஒன் ட்ரைப், ஜூடா, அவங்க கோத்திரம், ஜூடா கோத்திரம் splitted into 2. Yeah, south part as called as Judea. South part has called as Judea. The northern part, northern part has called as Israel. Called as Israel. While Jerusalem was the capital, while Jerusalem was the capital for Judea, Jerusalem. தமிழ் எழுதுறீங்களா சிலரு? தமிழ் யாருன்னா எழுதுறீங்களா? நோ. எருசலேம் யூதேயாவிற்கு தலைநகராக இருந்த பட்சத்தில், while Jerusalem was the capital of Judea, Samaria was the capital of Israel. Samaria was the capital of Israel. Where, next sentence, where, WHER, where the tribe of Judah, only followed King Rehoboam, RE, ரெஹபோவாம், இப்படிதான் இருக்கும், ரெஹோபோவாம், தமிழ பயாம். Where Judah tribe only followed King Rehoboam. The other 11 tribes followed ஜெரோபயாம். அதில் தமிழில் ஏன்னு இருக்கும், ஏரோபயாம்னு இருக்கும், இங்கிலீஷில் ஜெரோபயாம் தான் வரும். அதர் 11 tribes followed Jeroboam, and he was throned as king. And he was throned as king for the Israel. சென்டென்ஸ் படிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆஃப்டர் சாலமோன்ஸ் தானே? படிங்கம்மா, யாரோ ஒருத்தர் படிங்க. ஆஃப்டர் சாலமோன்ஸ். இவங்களுக்கு மைக் கொடுக்க முடியுமா? கார்ட்லெஸ் மைக் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஸ்டூடெண்ட்டுக்கு கார்ட்லெஸ் மைக் ஏதாவது கொடுக்க முடியுமா? சரி கொடுங்க. இல்லை அவ்வளோ லெங்க்த் வருமா ஒயரு?
யாரா நல்லா எழுதியிருக்கிறவங்க வாங்கி படிங்க, சொல்லுங்க. நான் ஐயா ஐயா ஒயர் இந்த பக்கம் வந்துட்டோம், அப்படி சுற்றிக்கிட்டு வருது, இந்த பக்கம் வரட்டும். இல்லை, நான் சொன்னது அப்படியே, நீங்கள் எழுதுனது அப்படியே சொல்லுங்க. ஆஃப்டர் After reign rule of King Solomon, in the year 922, in the year BC 922, in the year BC 922. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Israel was divided into two. Southern part is called Judea, northern part is called Israel. Jerusalem is the capital of Judea. Samaria is the capital of Israel. ஈஸ்ல வாசன் போடுங்க, சரியா? ஏன்னா இப்போ மறுபடியும் எல்லாம் ஒன்றாயிடுச்சு, அதனால் வாசன் தான் போடணும். வாஸ் த கேபிட்டல் so and so. Where the tribe of Judea only follow King Rehoboam, the other tribe follow King Jeroboam. அதர் 11 tribes. 11 tribes. ஆமாம், இங்கே 11 tribes. He was எல்லாம் சாலம், செபுலோன், நப்தலி, தான், இசக்கார், அவங்க எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. யூதா கோத்திரம் மட்டும் இங்கே இருக்கிறாங்க, சரியா? He was throned as king for Israel. எஸ், ரைட், ஓகே, சரி. அப்புறம் அசீரியன்ஸ் fought against, FOUGHT, fought. Assyrians fought against Israel in the year BC 722. In the year BC 722, Samaria was captured by them. And they were taken into the imprisonment. Jail. Imprisonment. Taken into the imprisonment to Nineveh. Sorry, Assyria, Nineveh. அங்க எல்லாம் கைதிகளா போயிட்டாங்க. அப்புறம் next sentence, the king of Babylon came against Judea. So came against Judea in the year BC 586. In the year BC 586, fought against Judah. Captured the city of Jerusalem
captured the city of Jerusalem, and the people were taken, and the people were taken into the imprisonment. அதே மாதிரி தான், into the imprisonment to Babylon. Babylon, Babylon. அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா ரிகார்டிங் திஸ் பிக்சர்? வேற ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும்? வேற ஏதாவது சொல்லி இருக்கிறானா, சொல்லாம விட்டுருக்கிறனா? இந்த பாபிலோன் கிங் பேர் வேணா எழுதிங்க. கிங் ஆஃப் பாபிலோன் சொன்ன நெபுகத்நெசர், நெபுகத்நெசர். ரைட், இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். வேற ஏதாவது கேட்டீங்களாமா? வேற ஏதாவது கேட்டீங்களா? அடுத்து போயிடலாமா? அடுத்த டாபிக் போர்டு அழைச்சிட்டா? ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இந்த கிரியேஷன் ஸ்டோரிஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன், சரியா? இப்போ அதே தான் எல்லாமே திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே காடுக்கு ஒவ்வொரு வெவ்வேறு பேர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து தான் எஸ்பெஷலி பேபிலோன் அவங்க ஸ்டோரியிலேருந்து எடுத்து தான் இங்கே ஒரு இஸ்ரேலுடைய அந்த கிரியேஷன் ஸ்டோரி எழுதினவர் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? அப்போ இந்த வேர்ல்டு யூனிவர்ஸு இது ஃபார்ம் ஆகி 13.8 பில்லியன் இயர்ஸ், 1380 crores இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. நம்ம என்னமோ ஒரு நம்முடைய இமேஜினேஷனில் ஒரு கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். சரி, அப்போது கடவுள் ஒன்று ஒன்றே அவர் படைக்கிறாருனாக்கா எவ்வளோ பொறுமையாக யோசித்து இதெல்லாம் இந்த யூனிவர்ஸுக்கு தேவை, இதெல்லாம் மனுஷனுக்கு வேணும், இதெல்லாம் இருந்தாக்கா வந்து ஹியூமன் கைண்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு யோசித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். இன்னும் நியூ ஏன்னா இந்த ஸ்டார்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பேருனா நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் எவ்வளோ இன்னும் மைன்யூட்டு டெலஸ்கோப்ஸ்லாம் வச்சு இன்னும் புதுசாக வேலட்ஸ் போன்ற வால் நட்சத்திரங்கள்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்னும் கடவுள் படைச்சது எவ்வளோ இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அப்போ இயர் பை இயர் அந்த நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் ஆர் கம்மிங் ஆன், வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கு, நமக்கு தெரியல. ஆனால் வந்து ஜெனசிஸ் 1st chapter 2nd chapter அதை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஏதோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஸ்டார்ஸ் இருக்குது, சன், மூன், அந்த குறிப்பிட்ட அவ்வளோதான் நமக்கு நம்முடைய நாலேஜ் இருக்குது. ஆனால் அது பியாண்ட் த லிமிட்டு, நம்முடைய பியாண்ட் தி இமேஜினேஷன், அதை தாண்டி கடவுள் எவ்வளவோ படைச்சு வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது.
புதுசு புதுசாக வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க, சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. இப்போ ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல 2 கிரியேஷன் ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ நீங்க டிஃபரன்ஸ் சொல்ல போறீங்க. எடுத்து வச்சுக்கங்க பைபிளை. ரெண்டையும் கொஞ்சம் படிச்சிருங்க. ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள படிச்சிருங்க. நான் சில கேள்வி கேட்குறேன். அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நீங்க சொல்லணும். ஆக்சுவலி நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் actually ends at second chapter verse 4a. முதல் அதிகாரம் வந்து ஆக்சுவலா 2வது அதிகாரம் 4வது வசனம் பாதியில தான் முடியுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 18th செஞ்சுரிக்கு முன்னாடி அப்படியே ஃபுல்லா ஒரே பேரா ஒன்று ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ஃபுல் பேரா ஒரே பேராகிராஃப் தான். அப்புறம் தான் வந்து அப்புறம் சாப்டர் வைஸா பிரிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் சாப்டர் வைஸா பிரிச்ச பிறகு வேர்ட்ஸ் வைஸ் ஒவ்வொரு வசனம் வசனமா அதுக்கப்புறம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ ஆரம்பத்தில் ஆதியாகம் 1 அதிகாரத்திலும் 1 வசனத்துலேருந்து 50 அதிகாரம் கடைசி வரைக்கும் ஒரே இதுவாக தான் இருக்குது. அப்போ இந்த கிரியேஷன் ஸ்டோரி ஆக்சுவலாக முதல் படைப்பினுடைய அந்த ஸ்டோரி வந்து 2ஆம் அதிகாரம் பாதியோட முடியுது. 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் 4வது வசனம் யாருன்னா வாசிக்கிறீங்களா? அப்போ கடவுள் படைத்தது அந்த வரலாறு அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. 7 நாள்ல படைச்சோன்னு சொல்றோம் இல்லையா, 7ஆம் நாள் ஓய்ந்து தான் சொல்றோம். அப்போ முதல் சாப்டரோடய வந்திருக்கணுமா இல்லையா? 6 நாள்ல படைச்சிட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் எங்கேயே போயிட்டு இருக்கணும், 1ஆம் அதிகாரத்தோட சேர்ந்து வந்திருக்கணும். ஆனா பிரிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆக்சுவலி ends at செகண்ட் சாப்டர் வேர்ஸ் 4a. அதுக்கப்புறம் 4bல இருந்து தான் செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்குது. செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ஸ் 4b. வேர்ஸ் 4bல இருந்து தான் செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்குது. சரி,
அப்போது லாஸ்ட் வீக் நான் ஒரு டவுட் கேட்டேன் இல்லையா, ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு சொன்னேன். வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வானத்துக்கு நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம், சரி இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஸ்கைன்னு சொல்கிறோம். அப்போ ஹெவன்ஸ்னா என்ன, ஹெவன்னா என்ன, பரலோகம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு நியூ டிரான்ஸ்லேஷன் பைபிள் கொஞ்சம் தயவுசெய்து வாங்கி வச்சுங்க, சரியா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமன் டிரான்ஸ்லேஷன் ஃபார் போத் ப்ரொட்டஸ்டன்ட் அண்டு ரோமன் கேத்தலிக். இது வந்து காமன் டிரான்ஸ்லேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஆர்சி பைபிள்னு சொல்கிறாங்க. ஆர்சி பைபிள் இல்லை, ரெண்டு சைட்லேயும் தியாலஜியன்ஸ் உட்காந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை என்ன பண்ண ஒரே இதுவாக காமன் ஃபார் ரோமன் கேத்தலிக் அண்ட் ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கு ஒரே பைபிளாக அதை கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி வச்சுங்க தயவுசெய்து. ஆக்சுவலி இல்லை தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வானத்தையும் பூமியையும் அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன படுத்துறீங்கன்னாக்கா தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது. சரியா, இப்போ நம்ம வந்து தமிழில் விசுவாச பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, வானத்தையும் பூமியையும் படைத்த அப்படிதான் சொல்கிறோம். ஆனால் லுத்தரன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் கரெக்டு. இல்லை இப்போ இந்த நியூ டிரான்ஸ்லேஷன் இது கரெக்டு, வானத்தையும் பூமியையும் படைத்தன்றது தான். அதே நீங்கள் இங்கிலீஷில் இந்த நைசியன் க்ரீட், அப்போஸ்தலிக் க்ரீட் பார்த்தீங்கன்னாக்கா ஐ பிலீவ் இன் ஒன் காட் ஹூ கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்னு இருக்கும். ஸ்கைஸ் அண்ட் எர்த்துன்னு தான் இருக்கும், இருக்காது. அப்போ எவ்வளோ தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல எவ்வளோ மிஸ்டேக் விட்டுருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த காலங்கள்லாம் நமக்கு தெரியாது, சரியா. இப்போ நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த வானன்றது இல்லை, நம்மளுடைய பார்வைக்கு அப்படி தெரியும், ப்ளூ கலர்லாம் அப்படி தெரியுது. ஆனால் போக 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 இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ராக்கெட்லலாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கலர் வேரிஸ், கலர் டிஃபர்ஸ் ஃப்ரம் என்னது கிலோமீட்டர்ஸ் டு கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம இருக்கிறோங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கிரியேஷன் ஸ்டோரி, இது செகண்ட் கிரியேஷன் ஸ்டோரி, சரியா. ஃபர்ஸ்ட் இல்லை எனக்கு கீழே கூட எழுதிக்குங்க, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டோரி, இது வந்து செகண்ட் கிரியேஷன் ஸ்டோரி. சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு, அதை படிச்சிருங்க, 2 அதிகாரத்தையும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறதுக்கு நீங்கள் டவுட்டு சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லேருந்து 4A செகண்ட் சாப்டர் 4A எழுதியிருக்கிறேன். These are the generations of the heavens and the earth when they were created. அதை உங்கள் தமிழ் பைபிளில் எப்படி பார்க்கணுன்னாக்கா 4வது வசனம், வானமும் செகண்ட் பார்ட்டு, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. தமிழ் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் பார்ட்டை எடுத்து முதல் பார்ட்டோட சேர்க்குறாங்க. இங்கிலீஷில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து செகண்ட் பார்ட்டோட என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகே, பாருங்க, ரைட். அதில் 4B எப்படி வருது பாருங்க. இந்த டே, அது இப்போ இந்த நியூ காமன் டிரான்ஸ்லேஷனில் கரெக்டாக இருக்குது, சரியா. இவையே விண்ணுலகம் மண்ணுலகம் படைக்கப்பட்ட தோற்ற முறைமை ஆகும். காமன் டிரான்ஸ்லேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே வந்துருச்சு, 4Aலே வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்துருச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க பைபிளில் செகண்ட் பார்ட்டில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதை தூக்கி செகண்ட் பார்ட்லேயும் பிஏ தூக்கி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் கொடுத்து வச்சுருக்குறாங்க நமக்கு வச்சுருக்கிற பைபிளில். ஆனால் காமன் டிரான்ஸ்லேஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் அழகாக கொடுத்து வச்சுருக்குறாங்க, சரியா. இந்த டே that the Lord God, that the
Lord God made the heavens and the earth. Sorry, made the earth and the heavens. யா அப்போ செகண்ட் படம், ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த நாளிலே, சரியா, படைத்த நாளிலே மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித பொருள். சரியா, இப்போ நம்ம இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதுல செகண்ட் பார்ட், வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இப்போ 4A தமிழ்ல இருக்கிற 4A வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற 4B. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே, அப்ப இந்த டே that the Lord God made the heaven, earth and the heavens, அப்படிதான் வரணும் இல்லையா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? இது வந்து தமிழ் பைபிளில் 4B ஆக்கிட்டாங்க. இதை வந்து தமிழ் பைபிளில் 4A ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை செகண்ட் பார்ட்டோடையும் செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டோடையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக தமிழில் என்ன வரணும்? 3ஆம் வசனம் பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்படிதான் முடியணும். சரியா? அப்படிதான் முடியணும். அப்புறம் வரணும், என்ன வரணும்? தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. அப்படிதான் வரணும். சரியா? இப்பதான் வந்து டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் குளறுபடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? புரியலாம், இன்னொரு தடவை சொல்றேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சாப்டரு செகண்ட் சாப்டருடைய 4th verse பாதியோட தான் முடியுது. செகண்ட் சாப்டர் வந்து 4Bல இருந்தா செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் பண்ணவங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டுக்கிறாங்க. அந்த 7வது நாள இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சேர்த்து விட்டுருக்கணும். ஆக வரலாறு இவைகளே. அப்புறம் என்ன சொல்றாங்க? படைக்கப்பட்ட நாளிலே செடிகடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்லிட்டாங்க? செடியை உண்டாக்கிட்டாரு, அதெல்லாம் வந்துருச்சு, பறவைலாம் வந்துருச்சு, அப்படி எல்லாமே சொல்லிட்டாங்க. செகண்ட் சாப்டர்ல என்ன சொன்னாரு? இன்னும் வரவே இல்லை. அப்ப எது உண்மை? படைச்சிட்டாருன்றது உண்மையா, படைக்கலன்றது உண்மையா? நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். ஐயோ பைபிள் பரிசுத்தமானது, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கடவுள் சபிச்சிருவாரு, கட்டாயம் கேள்வி கேட்கணும். அப்போ வந்து நம்ம படிச்சாதான், ஆழ்ந்து படிச்சாதான் நமக்கு தெரியும். படிக்கலாக்க ஒண்ணுமே தெரியாது. என்னமா சர்ச்சில் ஐயர் பிரசங்கம் பண்றாரு, கோயிலுக்கு போது நம்ம வேண்டிய கடமை இது, வந்துட்டு போயிட்டே இருப்போம் சொன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஆழ்ந்து கற்க வேண்டிய காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. அப்ப which one is true? Either first chapter or second chapter? ஓகே. இப்போ என்ன எதை டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் செகண்ட் சாப்டருக்கும் அழைச்சிட்டா? அப்போ செகண்ட் சாப்டர் கிரியேஷன் ஸ்டோரி செகண்ட் 4Bல தான் ஆரம்பிக்குது. 4Bலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வருது. உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? யார் சொன்னது உங்களுக்கு? உங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா சொன்னாங்க.
ஆனால் தொடக்கத்தில் 7 நாள்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, பிசி பிஃபோர் கிரைஸ்ட்டு ஆனோட்டமினி யார் பிரிச்சது? மோசேவை பிரித்து வச்சுட்டு போனார், இல்லை பவுலடியார் பிரித்து வச்சுட்டு போனாரா? கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருந்துச்சு. எல்லாம் எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு தான். ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் இதை பிரிக்கிறாங்க, பிஃபோர் கிரைஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, ஆனோடோமினி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரி, வாரத்தில் 7 நாளாக அப்போ கிடையாது. அப்போ எப்போ எழுதுறாங்க? 450 கிமு 450 எழுதுனவங்க தான் 7வது நாள்னு எழுதுறாரு. அதுக்கு முன்னால் இஜிப்சியன் கிரியேஷன் ஸ்டோரியிலையோ, சுமேரியன் கிரியேஷன் ஸ்டோரியிலையோ, பேபிலன் கிரியேஷன்ல அந்த 7வது நாளே விஷயமே கிடையாது. 1ஆம் நாள் இதை படைச்சாரு, 2ஆம் நாள் இதை படைச்சாரு, 3ஆம் நாள் இதை படைச்சாருன்னு சொல்லி. அப்படியா? அப்போ நம்ம அந்த வீக் டேஸ் எப்போ இந்த மாதிரி ஒரு வீக்குக்கு 7 டேஸு, பர் இயருக்கு வந்து 365 டேஸு, 12 மந்த்ஸ்னு எப்போ பிரித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கிரியேஷன் ஸ்டோரி இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்போது அவங்களுடைய அந்த நாலேஜை வச்சு, சரி நம்ம இந்த முதல் நாள் இதை இப்போ மனுஷனுக்கு எது முதல்ல தேவை? ஃபஸ்ட்டு வெளிச்சம் தான் வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வெளிச்சம் தான் வேணும். அப்போ கடவுள் என்ன பண்ணியிருப்பார்? வெளிச்சத்தை தான் படைச்சிருப்பார். இது இமேஜினேஷன். இப்போ முதல்ல வெளிச்சம் இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த உலகத்தில். அப்போது கடவுள் எடுத்தோடனே, இப்போ கடவுள் இப்போ ஒளியாக இருக்கிறான்னு சொல்லும்பொழுது அப்போ எது தான் முதல்ல வந்திருக்கணும்? ஒளி தான் வந்திருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வெளிச்சம் தான். அப்போ வெளிச்சம் வந்த பிறகு தான் என்னென்ன பொருள், என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ லைட் ஆர் என்னது சன், த டே இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக வெளிச்சம் முதல்ல வேணும் சொன்னனால ஆண்டவர் எடுத்த எடுப்பிலேயே வெளிச்சத்தை அவர் படைக்கிறார். ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் differences between creation stories. என்ன கண்டுபிடிச்சிங்க? இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் priestly code. author gives the details. Author gives the details about the creation each day or day by day. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பண்றாங்க? ஆத்தர்னா என்ன ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன படிச்சார், டே பை டே ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன படிச்சாருன்றது தெளிவாக சொல்றாரு. ஆனால் இங்கே செகண்ட் ஆத்தர் டசன்ட் give the details. Details of day by day. வேற என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல? ஏதோ 1 2 சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு. சொல்லுங்க தம்பி. அதுக்கு தான் கார்ட்லெஸ் மைக் கொடுங்கன்னு சொன்னேன். வயிறு அவ்வளோ தூரம் இழுத்து கொடுக்கணும். பாருங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பாருங்க. சொல்லுங்க தம்பி, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன கண்டுபிடிச்சீங்க? அது செகண்ட் சாப்டர்ல எது இல்லை? இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 27வது வசனம் வந்து, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு. சரி. செகண்ட் சாப்டர்ல 7வது வசனம் வந்து, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, வண்டர்ஃபுல், ரைட்,
ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். ஓகே. ஆத்தர் கிவ்ஸ் தி இன்ஃபர்மேஷன் of human creation in the image of God. இங்க என்ன சொல்றாரு? மண்ணுல இருந்து எடுத்தாருன்னு சொல்றாரு. author gives the information of human creation from the soil. செகண்ட் சாப்டர் எந்த வசனம் சொன்னீங்க? 7வது வசனம். 7. யா. இல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து அந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் போட்டிருக்கு. ஆனா செகண்ட் சாப்டர்ல இப்பதான் சிருஷ்டித்தார்னு போட்டிருக்கு மனுஷனை. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது 127. ஃபர்ஸ்ட் சாப்டர் 127, அதுல செகண்ட் சாப்டர்ல 27 அப்படின்னு சொல்றார். அப்புறம் வேற என்ன கண்டுபிடிச்சிங்க? மைக் கொடுங்கப்பா, மைக் கொடுங்க. ஆன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து 27ல வந்து கர்த்தர் சொல்றாரு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாருன்னு. ஆமா. அப்புறமா வந்து 28ல சொல்றாரு நீங்கள் தான் சொல்றாரு, ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றாரு. சரி. ஆனா செகண்ட் சாப்டர்ல 20ல சொல்றாரு ஆதாம்க்கு இன்னும் ஏவாள் வந்து துணை காணப்படவில்லைன்னு. ரைட். author says that both man and woman were created simultaneously. இங்க என்ன சொல்றாரு? author says that first man was created from the soil, then only woman was created. From man's rib, விலா எலும்பு. அப்ப எது உண்மையா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்றது உண்மையா இருக்குமா? ரெண்டாவது கார் சொல்றது உண்மையா இருக்குமா? இதெல்லாம் இமேஜினேஷன். கடைசியில மனுஷன் வந்து எங்க போறான்? மண்ணுக்கு தான் போறான் இல்லையா? மண்ணோட மண்ணை தான் போறான். அப்ப கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? மண்ணில் இருந்து தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு இமேஜினேஷன் போகுது. ஆத்தருடைய இமேஜினேஷன் போகுது. மண்ணில் தான் எடுத்திருக்கணும். இல்லை பரலோகத்துக்கே நேராக போயிட்டான்னாக்கா அப்போ பரலோகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கணும்? மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? கீழே இறக்கி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பான். ஓகே, புரியுதா? இப்படிலாம் நம்ம யோசிக்கணும், யோசித்து பார்க்கணும். கடைசியில் மனுஷன் மண்ணோட மண்ணா போகிறதுனால தான் அப்போ கடைசியில் மனுஷனை மண்ணிலேருந்து எடுத்திருப்பாரு. செத்தவொடனே நேரம் அப்படியே பாடி அப்படியே பரலோகத்துக்கு போயிருக்குனாக்க அப்போ கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கேருந்து மனுஷனை கீழே இறக்கி இருக்கணும் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதலை.
அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் ஸ்டோரி இஸ் கோயின்சைட் வித் தி ஆக்சுவல் ஹேப்பனிங்ஸ். இந்த உலகத்தில் நடக்கிறது ரெண்டாவது படிப்போட தான் ரெண்டாவது ஸ்டோரியோட தான் மேக்சிமம் ஒத்து போகுது. அப்புறம் இந்த ரெண்டாவது ஸ்டோரியை நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட ரிலேட் பண்ணணும். சரி, அப்போ கடவுள் வந்து இப்போ பரலோகம்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ராஜ்யம்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுனாக்கா, அப்போ கடவுள் மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும், தம்முடைய சாயலை தான் படைச்சிருக்கணும். அப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் போகணும். ஓகே, சரி, வேற என்ன டிஃபரன்ஸு? There is no Eden garden in first chapter. ஏதேன் தோட்டம் முதலாவது சாப்டர்ல இல்ல. There is no Eden garden. இங்க வந்து there is Eden garden. There is no Eden garden in the first chapter. இதுல ஏதேன் தோட்டம் இருக்கு. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்போ இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான். அப்போ மழை பெஞ்சாதான் இதெல்லாம் முளைக்கும், செடி கொடியெல்லாம் முளைக்கும். அப்போ மழை இப்போ எதுவுமே இல்லைனாக்கா என்ன அர்த்தம், அப்போ மழை இல்லை, மழை இல்லைனால தாவரங்கள் முளைப்பிக்கப்படவில்லை. அப்போ மழையை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருனாக்கா எதுக்காக, இந்த நிலமானது தன்னுடைய ஃப்ரூட்ஸ் இல்லை தன்னுடைய பலனை கொடுப்பதற்காக கடவுள் மழையை வர்ஷிக்க பண்றார். அப்போ இதெல்லாம் மனுஷன் பார்க்குறான், பார்த்துட்டு தான் சரி இதுதான் இருக்கும். இல்லை இப்போ ரெண்டாவது சொல்றது பொய்னாக்கா இப்போ பைபிளில் இருந்திருக்க கூடாது இல்லையா? பைபிளில் இருக்கிற விஷயம் பொய்யா மெய்யா? இல்லை சத்தியம் உண்மை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் உண்மைனாக்கா அப்போ ஏற்கனவே செடி கொடியெல்லாம் முளைச்சிருச்சு. ரெண்டாவது கதையில் என்ன சொல்றாரு, ஐயோ முளைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. காரணம் என்ன, மழையே பெய்யல. மழை இல்லைன்னா கூட கடவுள் நினைச்சாக்கா என்ன பண்ண முடியும், மழையே இல்லாமல் கூட பாலை நிலத்தில் கூட என்ன பண்ணும், செடிங்க வரும், மரம் வரும், எல்லாமே வர வைக்க முடியும் இல்லையா? அப்போ கடவுள் எல்லாம் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அப்போ முதல்ல இருக்கிற ஸ்டோரி உண்மையாக இருந்தாக்கா அப்போ ரெண்டாவது ஸ்டோரி நமக்கு தேவையில்லை, எடுத்துட்டு இருக்கலாம் பேசாமல், அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அப்போ ரெண்டும் இப்போ நம்ம ரிலேட் பண்ண கற்றுக்கணும், ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ண கற்றுக்கணும். அப்போ மண்ணிலேருந்து தான் படைச்சிருக்கிறாரு, அவருடைய சாயல் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒப்பீனியர், ஒரு இன்டென்ஷன், இல்லை ஒரு ஐடியா, ஒரு தாட்டு, அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்புறம் வேற என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? See இங்க animals, birds, sea creatures, அப்புறம் அது இதுக்கு பேர் என்ன, ரெப்டைல்ஸ், ஊரும் பிராணிகள், ரெப்டைல்ஸ், were not given name. இதுக்கெல்லாம் பேரே இல்லை. ஆனா இங்க ஆடம் gave names to animals, birds, sea creatures, and reptiles. ஆதாம் பேர் வைக்கிறார். ஆனா இங்க முதல் அதிகாரத்தில் எதுக்குமே பேரே கிடையாது, அது பாட்டு வருது, ஒட்டகம் வருது, எல்லாம் ஆண்டவர் தோற்றுவிக்கிறாரு, ஒன்றும் இல்லை.
இங்க என்ன பண்றாரு? வார்த்தைகளே உருவாக்குறாரு. சரியா? ஒண்ணையும் உண்டாக கடவுது, பிறப்பிக்க கடவுது, தோற்றுவிக்க கடவுது, செடிகளை கொடிகளை எல்லாம் தோற்றுவிக்க கடவுது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நட்சத்திரங்களை உண்டாக கடவுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இங்க செகண்ட் சாப்டர்ல மண்ணினாலே உருவாக்கி, சூப்பர், ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. 2:19 படிங்க. 2:19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறைகளையும். ஓகே. அப்ப பசுமாடு எதுல இருந்து வந்தது? மண்ணுல இருந்து வந்தது. கழுதை எதுல இருந்து வந்துச்சு? மண்ணு. ஓகேவா? காக்கா எதுல இருந்து வந்தது? மண்ணுல இருந்து வந்துச்சு. பைபிள் படி எடுத்தாக்கா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்றாங்க? ஏற்கனவே அது வந்துருச்சுன்னு அப்படியே அவர் சொல்றாரு. ஆனா செகண்ட் சாப்டர்ல கடவுள் மண்ணால உருவாக்குனாரு. அப்ப இதெல்லாம் இது எங்க போகுது? யானை சேர்த்தாலும் மண்ணுக்கு தான் போகுது, காக்கா சேர்த்தாலும் மண்ணுக்கு தான் போகுது. அப்போதான் இமேஜினேஷன் மனுஷன் நினைக்கிறான். அப்போ மண்ணில் தான் என்ன பண்ணியிருக்கணும்? உருவாக்கி இருக்கணும் கடவுள். ஒரு பரலோகத்தில் வானத்திலிருந்து கீழே விழுந்துருச்சுனாக்கா என்ன பண்ணியிருக்கோம்? நேர வானத்துக்கு போயிருக்கும். இப்படிலாம் அவனுடைய இமேஜினேஷன் போகிறது. சரியா? ஓகே. அது எப்படி? இன்னொரு பாயிண்ட் எழுதிக்குங்க. எழுதிய அதான் எழுதிட்டேன் இல்லையா? இது நேம்ஸ் கொடுத்தது. Author gives detail that every creature was created by the word of God. ஒரு வார்த்தையில சொன்னாரு, எல்லாமே உருவாயிடுச்சு. வேர்ட் ஆஃப் காட். இங்க என்ன சொல்றாரு ஆத்தரு? Author gives detail that every creature was created from the soil. மண்ணிலிருந்து கர்த்தர் உருவாக்குனா சொல்றாரு. அடுத்தது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு தோட்டம் இருக்குது, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணும், அவன் வந்து ஒர்க் பண்ணும். இப்போ தோட்டத்தில் செடி கொடியெல்லாம் முளைக்கணும்னாக்கா தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆத்தர் அதுக்கு முன்னால் டீட்டெயில் கொடுக்குறாரு. இங்கே இருந்தாலும் ஆறு வந்துச்சு, ஆற்றுல தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணுறான்? பயிர் பண்ணுறான், விவசாயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை செகண்ட் சாப்டரில் அவர் கொடுக்குறார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்த 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்புறம் அந்த ஆறுடைய ரிவர் ப்ரேயர்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? மனுஷனை கடவுள் அங்கே கொண்டாந்து வைக்கிறார். கொண்டாந்து வச்சு நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Right, 7. There is no tree of knowledge, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ட்ரீ ஆஃப் நாலேஜ்.
ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். முதல் சாப்டர்ல கிடையாது அதெல்லாம். திடீர்னு எங்க வந்துச்சு? இங்க there is the tree of knowledge and the tree of life. வேற ஏதாவது டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதா உங்களால? அதனால இந்த காமன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஎஸ்வி பைபிள், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள் வாங்கி வச்சுங்க. கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே ரைட், நம்ம இதோட முடிப்போம். அடுத்தது இந்த பாவம் எப்படி உலகத்தில் வந்துச்சுன்றதுக்கு இது ஒரு கதை. இந்த கதை எங்கேருந்து எடுத்தாங்கன்றது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே ஐயா, ஜெபம் பண்ணிடலாமாங்கய்யா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையில திடப்படுத்தல் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி திருமலையில் உள்ள சில உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இன்று நாளிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களை தொடர்ந்து வீட்டிலே போய் அதை சிந்தித்து எது உண்மை எது பொய் என்பதை சரியாக நிதானிக்கக்கூடிய ஞானத்தை நீர் பரத்தினது அவர்களுக்கு தந்தருளி, இதன் வழியாக அவர்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரத்தக்கதாக நீரை அருள் செய்துள்ளோம். ஆண்டவரே, வந்து கலந்து கொண்ட அனைவரை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக செயலர் அவர்களுக்காக, என்னுடைய கமிட்டி மெம்பர் திரு வில்லியம் அவர்களுக்காக, ஆண்டவரே இன்னுமாக கத்தாவே வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இன்னுமாக நாங்கள் வேதத்தை ஆழ்ந்து கற்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவ ஞானத்தினாலே புரிந்து கொள்ள நீரை அருள் தாரும். பிள்ளைகள் அனைவரும் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர கிருபை செய்தலும். நாளை திறந்து அவருடைய கல்லூரி படிப்பு, மற்ற பள்ளி படிப்பு, அவருடைய வேலைகள் அனைத்திலும் நீ துணை நின்று அவளுக்கு ஞானத்தை கொடுத்து நீரை வழிநடத்தும். மீண்டுமாக நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை நீங்காத பாதுகாப்பும் பிரசன்னமும் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தாரோடும் திருசபை விசுவாசிகளோடும் தங்கி இருக்கட்டும். உமக்கு துதி கன மகிமை எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபை விசுவாசிகளோடும் இன்றும் இன்னும் எல்லா நாட்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ரைட், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.